மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இங்கே சுகம் மருத்துவமனையில் குழந்தை பிறந்த உடனே நல்லபடியாக தான் இருந்துச்சு. குழந்தை டாக்டர் வந்து பார்த்தாங்க. குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. குழந்தைய 1 மணி நேரத்தில் பால் குடிக்க கொண்டு வரும்போது குழந்தைய மூச்சு திணறல் இருக்கவும் ஆக்சிஜனை வச்சா சரியாக இறங்கினாங்க. இங்கே சுகம் மருத்துவமனையில் எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியுமே இல்லாதனால பக்கத்தில் உள்ள சூர்யா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து ஆட்டோவில் குழந்தையும் என் மாமியாவையும் கூட்டிகிட்டு போனாங்க நர்ஸ். அங்கே போய் வச்சுருந்தாங்க. குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்கும்போது குழந்தை ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப நேரமாக அழுது கடந்து கத்தி இருக்குது. என்னோடய மாமியார் குழந்தையை பார்த்ததுக்கு நீங்கள் பால் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி தவறுதலாக பேசி என்னோடய மாமியாரை வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் உள்ளே போய் பார்த்ததுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் குழந்தை டாக்டர் வந்து பார்த்துட்டு என் குழந்தைய அழுதழுதி குழந்தை ஃபுல்லாமே கலர் மாறிடுச்சு உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ரியோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின 4 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. வச்சுட்டு பார்த்ததுக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 1:30க்கு என்னோடய குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் ஆறாவையில் உள்ள ஜிஹெச் நர்ஸு மொழியரசிங்கிறவங்க அதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து 11:30க்கெலாம் வந்து என்னோடய குழந்தை இறந்து போயிடுச்சு.